For both of you, it would be two different answers. கூட்டில் ஒரே வார்த்தை சொல்றதுக்கு இருந்தால் என்ன வார்த்தை? ஏன் கூட்டு மேலே இவ்வளோ ஆசை, இவ்வளோ அது எந்த எலமெண்ட்? இல்லை, நான் சின்ன வயசுலேயே அதான் முதல்ல 10 வயசில் இல்லையா, அதான் 10 வயசு இருக்கும்போது நான் பெருங்குட்டூரில் அப்பா ஆடுற பார்த்த உடனே அதை வீட்டை வந்து அப்படியே நான் பொழுது கொஞ்சம் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் நிறைய கதை கூத்து பாட்டு இதெல்லாம் எழுதுகிறேன், அப்புறம் டைரக்ட் பண்ணணும். ஆனால் இன்னும் நான் நடிகர்னு சொல்லிக்கிறதுக்கு தான் ஆசை. ஆடணும்னு அப்போ சின்ன வயசில் இருக்குது, நடிகர் ஆகணுன்ற எண்ணம்ன்றது இல்லை, கூத்து ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். கூத்து ஆடணும்னு வந்தது, இன்னும் ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான். இப்போ கால் கூட எனக்கு கொஞ்சம் சில இன்ஜுரி வந்தது நான் ஆடும்போது நிறைய டைமில். பட் எனக்கு இன்னும் அந்த கூத்து ஆடணுன்ற ஆசை தான். எல்லா வேஷமும் அது அப்பா சொல்ல, தோட்டிலிருந்து துறை வேஷம் வரைக்கும் ஆட தெரியணும்னு வர. அதான் பெண் வேஷம் ஆண் வேஷம் எல்லாமே நாங்கள் அப்பாவும் ஆடுவார், நானும் அதே மாதிரி ஆடிட்டு வரேன் சின்ன வயசுலேருந்து. என் பிள்ளைங்களுக்கும் இப்போ இங்கே குருகுலத்தில் அப்படி தான் பெண் வேஷம் ஆண் வேஷம் எல்லாமே நானே சொல்லிக் கொடுக்க காரணம், அப்படி ஆடினா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியணுன்றது. அது இன்னும் கூத்து ஆடணுன்ற ஆசை தான். அது வந்து லவ்வா அது காங்கலா இதெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு என்னமோ அது இன்னமும் எனக்கு நான் அன்றைக்கி கூட நான் சொன்னேன், ஆளுநரில் கிளம்பி கேட்கும்போது கூட சொல்லியிருக்கேன் மீட்டிங்கில், இங்கேயும் அன்றைக்கி எங்கள் பொதுக்குழு கொடுத்து சொல்லியிருக்கேன், என்னுடைய மூச்சு இருக்கிற வரலும் இங்கே நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன், முடிஞ்சால் ஆடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சொல்லிக் கொடுக்குதுன்னா சும்மா இல்லை, ஆடி தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, பாடணும் ஆடணும் எல்லாமே சொல்லித்தரணும், அதுவும் ஆடுறது தான். இல்லை ஆடாமல் அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா, சின்ன பிள்ளைன்னா அந்த வயதுக்கு நான் குனிஞ்சு அவங்ககிட்ட நின்று சொல்லுவேன். அது மாதிரி அதுதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா அதுக்கு தான் அந்த 10 வயசுலேயே முடிவு எடுத்தது தான், அது மாறாது. And for me, I think it's the aliveness of the power of this particular form. For Rajpal, it's the acting, because he comes from an actor's perspective, and for him, in the first place, he considers himself an actor, and then only a teacher, a writer, and a director. But this form, it's such a rich form in terms of expression. There is this kind of direct link to the audience. It's a very democratic way of making theatre. It's very often that the performers fine-tune their performance towards the audience response. And it's not like this is a directed play and you have to accept whatever the director has put on the stage. It's this give and take between the performers and his audience or her audience, which gives it such a power and such an aliveness. And then there are all these kind of subtle things through which a performer can address an audience and can make his point in either characterizing a well-known figure or putting through a particular message he wants the audience to know. And that I haven't seen in, for instance, the European theatre, which is very dialogue-based. And here it's the music, which is an important part, but also the music in combination with language, which is such a phenomenal, powerful thing. And I think very often the language part of theatre gets very underestimated or stigmatizes the theatre because it doesn't enable it easy to travel. But it's essential. Like this.